மை செட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அந்த பொண்ணு கொடுக்குற மாமனார் சொந்தக்காரங்களாம் வந்து மை செட்டு போகிற இடத்துல வந்து வேடிக்கை வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவன் திரிக்கிட்டே இருப்பேன் அப்படி அப்படின்னு. பொண்ணோட அப்பா வைப்பார், இவனுக்கு நம்ம பிள்ளைய கொடுத்தா கொண்டு வருவேன், கண்டதை திருவுறேன், நம்ம பிள்ளைய திருவி குழி பொண்ணு வர வச்சுருவேன்னு. ஆனால் இன்னைக்கு மை செட்டு போடுற ஆள் மட்டும் கிடையாது, எத்தனை வேலை பார்த்தாலும் யாருக்குமே பொண்ணு கிடைக்கல. கப்ளிங் லேது நோ டொங்காஸ். பூரா 37 40 43 வயசுல யாரை பார்த்தாலும் சின்ன பையல பார்த்தா கூட கேட்குறேன், அந்த கல்யாணம் ஆகாத ஆள், ப்ரோ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எனக்கு 25 வயசு ப்ரோ. அப்படியா? எனக்கு ஒன்றும். எத்தனை பிள்ளையா? 2 டொங்காஸ், 2 பிள்ளை. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. யாரை பார்த்தாலும் முதல் கேட்கறது கல்யாணம் ஆகிட்டு. ஏன் டிரைவர் அஜித் கேட்குறேன். நேற்று வந்தாரே கார்த்திக், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலையே. அங்கே போய் பாருங்க, காரில் படுத்து கிடப்பேன். ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவேன். எங்கனையாவது பிஞ்ச காடு காட்டை பார்த்தா 3 சால் அடிச்சுட்டு வந்துட்டேன், காரை ஏற்றுவேன். என்னன்னு கேட்டால் உழவு ஓட்டினவையா அப்படித்தான் இருப்பேன். அதனால நீங்கள் எல்லாருமே இதில் எல்லா பேத்துக்கும் இந்த இது என்ன நாடகம்னு தெரியுமா? தெரியாதுல்ல. என்னமோ அவனை கூப்பிட்றாங்க, மாடா நீங்க எதிர்பாராத நாடகம், புராண நாடகம். புராண நாடகத்துல 2 பொம்பளை பிள்ளைய, அது அடுத்த பொண்டாட்டி 3800 3500 விலை வேசி கூட்டு வந்திருக்கேன். காலையில புருஷன் மணப்பாறையில் நிற்பாங்க பேய் மாதிரி. ஆனா மருதமணி தான் மாட்டுவேன். சும்மா மருதமணி அப்படி இப்படின்னு ஆசையில தடவினேன். புருஷன் வெட்டும் போது சித்தி மகன்றேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். கதம்பம் என்றால் ஒரு கதை நாடகத்தில் என்னென்ன இருக்கோ அது அத்தனை இங்கே இருக்கும். பாட்டு இருக்கும், பேச்சுக்கள் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், சாமியாட்டம்லாம் உண்டு. சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் 3 மணிக்கு இறங்கும் போது எல்லாரும் போயிருவீங்க. இன்னைக்கு 1 மணிக்கெல்லாம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க. எது கை தட்டுன்னு? அவங்க அருவா எடுத்துட்டோம் இல்லையா, சோழி முடிஞ்சு. இதுல சாமி உண்மையில இருக்கு. ஒரு மனதோடு பக்தியோடு எவன் ஒருத்தன் வேண்டுகிறானா அவனுக்கு தெய்வம் காட்சி அளிக்கும். இப்ப யாரு வேண்டா? பொம்பளை ஆள்லாம் போய் சாமி கும்பிடும்போது பாரு, வேண்டிக்கிறேன் பகவதிய மாட்டான். ஆத்தா புதுசா ஒரு மிக்சி போட்டிருக்காங்கலாம், அந்த மிக்சியை நீதான் என் புருஷனை கனவுல சொல்லி வாங்கி தர சொல்லணும். கட்டில் மாதிரி ரப்பு ரப்புன்னு கேட்குதுதான். குசன் மெத்தை பக்கத்து வீட்டு கஸ்தூரி 7 வெவையும் போட்டிருக்கா. நான் எனக்கு 8 பவனா நீதே. ஆத்தா நகை கடையா வச்சிருக்கா. ஆம்பளை பூரா வேண்டது பூரா அப்படித்தான். சரக்கு விலை குறையணும், கணேஷ் புயலை ஓட்ட மாட்டுறாங்க. இந்த கூட்டத்திலலாம் கணேஷ் புயலை இல்லாத ஆளு கஷ்டப்படுவேன். நாடகம் பார்க்கறதோட யாராவது பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படியே பார்த்துட்டு சைஸாக போவாங்க. போயிட்டு என்னன்னே நாடகம் பார்க்கவா? அவே ஓமனு உங்களை எங்கனையும் பார்த்துருக்கனே, அவன் வெளியூடாக இருப்பேன். அந்த போயிலே படக்குன்னு கேட்கவே மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டீங்களானே, என்ன வேலை ஆக்குறிய இவன்ட்டு போயில ஓடுவிய. அவன் ஆமுன 5-6 பாக்கெட் ஸ்டாக் வச்சிருப்பேன். இதைத்தாண்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு. கொஞ்சோன்னு கொடுங்கண்ணே, போயில கொடுங்கண்ணே, மண்டை ஆயுது கொடுத்துருவேன். ஓஜியில் கொடுக்குறே மட்டும் ஏசியாக கொடுக்காத. இந்த ஓஜியில் வாங்கி போடுற ஆள் 1/2 பாக்கெட்டை கொட்டுவேன். கொட்டிக்கிட்டு ஓடுவேன், கொடுத்தாலும் வெட்டிடுவேன். என்னடா பாக்கெட்டே காலி வந்துட்டேன். ஆனால் இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும், எத்தனை நாட்டிலே பிறந்தாலும் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. தமிழன் ஏன்னா அவன் தான் வேமா செய்வனை வைப்பேன். செய்வன ஜெய்வனா இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. செய்தோருக்கு அது வினையா போய் சேர, அதுதான் செய்வனை. செய்வனை செய்யக்கூடாது. பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், 2 பொம்பளையை சண்டை ஓட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க தான். அப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒரு லோயரை போட்டுக்கிட்டு அடிச்சு பாஞ்சு உருளுங்க. மண்ணை வாரி தூத்துறேன்னு சொல்லாதீங்க மேடம். மண்ணு ரைடு இனிமேல் சொல்லும் போது எம்சாண்டாலி தூத்திடுவேன், பீசாண்டாலி தூத்திடுவேன், உன் தலையில ஆலப்பழ கள்ளத்துக்கு போட்டுருவேன்னு சொல்லு. எங்க கட்டிய கணவன் யார்? உங்களை பாதுகாக்கக்கூடிய கருப்புசாமிக்கு சமம் ஆண்கள். கை தட்டலாம், ஆம்பளை ஊரம் கை தட்டலாம். பொண்டாடிட்டு அடி வாங்குறாலும் தட்டாரு. உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்க என்னை சப்போர்ட்டே பார்க்குறீங்களே.
ஃப்ளோர்ல பேசுறதான்டா. என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி 21 வருஷமா பேசுறது யாருக்குமே புரியல. என் பொண்டாட்டிக்கே புரியாம தான் இன்னும் அவ வாமப்புல இருக்கா. முத மாதிரி எங்க ஐயாவெல்லாம் கோமணம் தான் கட்டுவார், ஜட்டி கிடையாதுடா, கோமணம் தான். யானை கதையா என்ன ப்ரோ? யானை அழியல, மெதுவா செய்வா, செய்யலாம். இந்த கதையை சொன்னா யாரும் சிரிக்கக்கூடாது, இது பக்தியோட கதை. ஒரு அணில் ஒரு ஆணையை ரொம்ப நாளா சைட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த யானை காதுல போய் அந்த அணில் சொல்லியிருக்கு, உன்னைய ஒரு நாள் நான் கப்ளிங்கல்ல சொல்லி. அந்த யானை சொல்லியிருக்கு, நான் உன்னையோட பெரிய ஆளு, பப்ளிக்ல என் கப்ளிங்க பார்த்தீங்கன்னா என்னை எல்லாரும் செருப்பிட்டு அடிச்சிருவாங்க, தென்னந்தோப்புக்கு வான்னு சொல்லியிருக்கு யானை. இந்த அணிலு காலையிலேயே பேர லவ்லிலாம் போட்டு கிளாஸ்லாம் போட்டு தென்னந்தோப்புல போய் யானைக்கு நீக்குற படம் காட்டணும்ல, அணில் வாமப்புலயே இருந்திருக்கு. ஒரு வழியா அந்த யானை போய் தென்னந்தோப்புல நின்றுச்சு. சரி, இந்த அணில் உடம்ப பூரா சுத்தி கப்ளிங்க கண்டுபிடிச்சு கிச்சு கிச்சு. அந்த நேரம் அந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. அந்த யானை போன் இருக்கு. அணில் கேட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. இந்த கதை எழுத்து விட்டது யாரா? நான் தான் கப்ளிங் போச்சுன்னு ஆரம்பிச்சு விட்டேன். இப்போ பயல பூரா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், கப்ளிங் போச்சுன்னா என்ன டீச்சர்? டீச்சர் லீவ் போட்டுட்டு புருஷனை பார்க்க போயிடுச்சு, என்னன்னே தெரியல. ஆனா சிரிக்க, இந்த உலகத்திலே கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுன்னு. எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. இந்த வாரி இடம் கிடைக்காம எப்படி தெரியாம பாருங்க. தம்பி இங்க வாடா, இங்க உட்கார வாடா, அது ஏர் ஸ்டைலாடா. அப்பெல்லாம் முடி திருத்துவர்கள் புனிதமான தொழில் செய்யக்கூடியவங்க. நம்மளை எல்லாம் அழகா காய்ப்பவர்கள் யாருன்னா முடி திருத்துவர் தான். அவளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரே வெட்டுத்தேன், கத்திரிக்கோலை வச்சு கரைச்சி பிடிச்சுன்னு வெட்டி அப்படியே செம்பரியாட்டு மண்டை மாதிரி. இப்போ வெட்டுறாங்க, போனவனே சொல்றாங்க, ஹலோ ப்ரோ என்ன கட்டிங் பண்ணுவீங்க? அவர் உடனே தீய வச்சுலாம் கொளுத்துங்க. அப்படியா, இந்த சைடில் மண்ணெண்ணெயை வச்சு கொளுத்துருங்க, இங்கிட்டு பெட்ரோலை வச்சு. அப்படித்தான் ஒருத்தனுக்கு தீய பொருத்தி விட்டேன், தண்ணி இல்லை. ஓடி போய் படாக்குன்னு ஒரு பொம்பளை கவட்டில் நுழைஞ்சா சீலையெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு. அதனால் முடி உங்களுக்கு நீங்க தான் அழகு. இந்த பெருமைக்கு வந்து அந்த நடிகர் செம்மையா இருப்பாரியா, எங்க மச்சான் ஒருத்தர் இருக்காரு, ஆளு தாளு ஹீரோ மாதிரி இருப்பாரு. கிடையாதுயா, உனக்கு நீதான் அழகு, தமிழனுக்கு நிகர் தமிழன். அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் இந்த அவன் மசுரை பாரு, இவன் மசுரை பாருலாம் சொல்லாத, முத ஓ மசுரை பாரு. ஹலோ, குப்பு குப்புன்னு கேக்குது ப்ரோ, சரி பண்ணுங்க ப்ரோ. சரி பண்றியா இல்லை நீ என்னை சதி பண்றியா? ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ, என்ன மொத்தா நம்மளுக்கு போராம பிடிச்சி எவனா நமக்கு செய்வன வச்சுட்டாங்க. ஒரு சாங் பாடிக்கிறேன். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கரை போறோம் பந்தனத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலகு வந்து வாரா, ஐயப்பா இருமுடிய சுமந்துக்கிட்டே வாரோ, இருமுடிய தலகு வந்து வாரா, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா போட்டுக்கிட்டே வாரோ, போட்டுக்கிட்ட வாரா, அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறா, ஐயப்பா போட்டுக்கிட்டே வாரோ, அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கரை
திக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா சொல்லி மட ராணி மட விறகு மட சுமடை சொல்லி மட ராணி மட மட விறகு மட அஞ்சு மட அஞ்சு மட பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயோ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை காண வாருங்க பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே அப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி எல்லா ஜாமிக்கு நீங்க மாலை ஓடுங்க வேணான்னு சொல்லல ஆனால் உங்க முப்பாட்டே கும்பிட்டு வழிபட்டு உங்களுக்காக விட்டு கொடுத்த குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க உங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா முக்கியம் ஹலோ நீ என்ன வர வர ஃபைனான்ஸ் ரொம்ப குறைக்கிறியே பையம்பட்டி கணபதி அம்மன் டிராவல்ஸ் மற்றும் ஹலோ சாருமதி டெய்லர் சார்பாக ஹலோ 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. ப்ரோ இன்னும் 20 ரூபா குறையுது bro. ஹலோ ஹலோ இங்க டவர் இல்ல இந்த அங்கிட்ட போய் பேசிட்டு வரியா ஹலோ ஹலோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ப்ரோ அம்பளிப்பு கார்டு கொடுத்தாங்க ரூபா வரலடா பேப்பைய மேனே எம்கேஆர் அன்பாலயத்துக்காக